Hi friends, very good morning to all. நம்ம 2024 கேட்ட யூஜிடிஆர்பியில் அதனுடைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் யூனிட் 9 பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக அனாலிசிஸ் பண்ணிகிட்டே வரோம். அது நம்முடைய பிளேலிஸ்ட்டில் யூஜிடிஆர்பி 2024 பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க. எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியா தான் கிடைக்கும். ஸோ இதில் கேட்டக்கூடிய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். which of the following is true? which of the following is true? which of the about the following three structures, about the following three structures. First structure பாருங்க, கொடுக்கக்கூடிய first structure 2 methyl group OH opposite side. This is the structure number 1. And the second structure this is the opposite side to hydrogen. And the third one so கொடுத்திருக்கிற ஆப்ஷன் பாருங்க. first option A, first option 1 and 2 are optically active. 1 and 2 are optically active. 3 is a diastereomer. 3 is a diastereomer and 3 is a meso compound. The third is a meso compound. Option 2, 1 and 2 are optically inactive. And 3 is a diastereomer and 3 is not a meso compound, not a meso compound. Third option 1 and 2 is a optically inactive. 3 is a diastereomer. 3 is a diastereomer and 3 is not a meso compound. சரிங்களா? இது inactive, இது inactive. 3 is a diastereomer. Second option ல 3 is not a diastereomer. Third வந்து 3 is a diastereomer. And the last one, all are optically active. All are optically active. இது ஓல்டு கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் அப்படியே சால்வ் பண்ணிடுறேன். இன்னும் வீடியோ போடல, அது ரொம்ப என்ன போகும் ஸ்டூடெண்ட் வந்து மாசம் பசங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து மாசம் அப்படியா கிளாஸ் So first question பாருங்க, which of the following is true about the following structures? இந்த புத்தல் பேஜ் ஸ்ட்ரக்சர்ல first one they are optically active. அப்படினா அந்த மாலிக்யூல்ஸ்ல plane of symmetry and center of symmetry will be absent. ரெண்டுமே இல்ல அப்படினா அந்த மாலிக்யூல் optically active. So this is optically active compound and this is optically active and this is optically inactive because the plane of symmetry should be present. So plane of symmetry present and it is optically inactive. So ரெண்டுக்கும் mirror image வெச்சீங்கன்னா இதனுடைய mirror image, so mirror image non superimposable mirror image. So ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் பத்தி நம்ம ஏன்ஷியோமர் அப்படி பார்க்கறோம். So third வந்து இதனுடைய இதுக்கு வந்து mirror வெச்சீங்கன்னா not mirror image, it is called the diastereomer. mirror image இல்ல it is called the diastereomers. So இதுல கொடுத்திருக்கிற ஆப்ஷன் பாருங்க, 1 and 2 are optically active.
செகண்ட் ஒன் 102 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ கொடுத்துருக்கிறது ரெண்டும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ டிஎம்எஸ்சி கிடையாது. அது ஆறாவது ஆப்டிக்கலி ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. ஸோ ஆப்ஷன் படி பார்க்கும்போது 102 மட்டும் ஆப்டிக்கலி ஆக்டிவ், 102 ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ், 3 இஸ் a diastereomer and 3 is a meso compound. Meso அப்படின்னா they are the present in the plane of symmetry. It is a meso compound. Plane of symmetry present இருக்கணும். meso compound அப்படின்னா plane of symmetry and at least 2 parallel center must be present. At least 2 parallel center must be present. It is called meso. So compound is a meso compound. So optically inactive அப்படின்னா இன்னொரு முன்னாடி வச்சு பார்க்கும்போது நாட் வெரிஃபைட் இஸ் கால்ட் diastereomer. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட் ஆன்சர். இது பழைய விஷயம், இதெல்லாம் போடுவோம் லைட்டாக போட்டு அதில் இருக்கிற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு தெரியும் நினச்சேன். யாருக்கு சார்?